ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இது பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு குழந்தை அழுந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை சமாதானப்படுத்தும்படியாய் அந்த இடத்துல அநேகர் முயற்சி செய்கிறாங்க. முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி தோல்வியற்று போய்விடுகிறது. அந்த குழந்தைக்கு என்ன வேணும் என்று கேட்குறாங்க. எது கொடுத்தாலும் அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு தேவையானது ஒரு தேற்றுதல். அந்த இடத்துல தேற்றுவார் இல்லாதபடி கலங்கி அழுந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு என்று பார்க்கும்போது தூரத்திலிருந்து அவருடைய தாயுடைய முகத்தை அந்த குழந்தை பார்க்கிறது. அந்த தாயை பார்த்தவுடன் அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு தைரியம், ஒரு சமாதானம். அந்த இடத்துல ஒரு சமாதானம் வந்து விட்டது. ஐயோ, எங்கள் அம்மா வந்தான்ற ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நம்பின எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருக்கலாம். நீங்கள் கண்ணில் பார்ப்பதெல்லாம் ஒரு வேளை அது ஒரு நம்பிக்கையற்ற காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தேற்றுகிற தேவன். நான் உங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றி, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த இழைப்புகளில் இருந்தாலும் நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் மறப்பதில்லை. தாய் தான் தேற்றுவதில் அதிகமானவர். அந்த தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தேவன் சொல்லுகிறார். இந்த நாளில் கலங்கி வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, இழப்புகளோடு இருக்கிற உங்களை பார்த்து சொன்ன தேவன், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு வேதனை இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, இழப்புகள் இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, பாரங்கள் இருக்கிறதா, எதுவாக இருந்தாலும் ஒரு தாயை போல நான் உங்களை புரிந்து கொண்டு உங்களை தேற்றி உங்களை சரியான வழியில் நடத்தி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.